சார் வணக்கம். வணக்கம். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால யாருக்கு தலைவலி அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கப்ப திமுகவுக்கா அதிமுகவுக்கா பிஜேபிக்கான்றப்ப சீமான் பெரிய தலைவலியில இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? சீமான் கட்சிக்கு சரிவு தொடங்கிவிட்டது, அழிவு ஆரம்பமாகிவிட்டது. அஸ்தமனத்தை நோக்கி சீமான் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதல பாதாளத்தில் பொத்தென்று விழப்போகிறது. சீமான் கட்சிக்கு தான் பெரிய அடி. அவருக்கு விஜய்க்கு போற ஓட்டுகள் சீமான் கிட்ட இருந்து போகுமா? ஆமா. எப்படி போகும்? விஜய் பேசுறது திராவிடம், சீமான் பேசுறது தமிழ் தேசியம். அதை மக்கள் ஒத்துக்கிட மாட்டாங்க, ஒத்துக்கிடல. அது இப்ப விஜய் பேசின பிறகு அதுக்கு வலிமை சேர்ந்துச்சு. சீமான் சொல்றாரு, ஒண்ணு இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் இல்ல, நடுவில் என்னன்னா அடிபட்டு செத்துருவ. என்ன பேச்சு இது? என்ன அகோரமான பேச்சு, அருவருப்பான பேச்சு, அநாகரிகமான பேச்சு, அயோக்கியத்தனமான பேச்சு. இப்படியா அவர் தான் பேசுவான்? வக்கரமும் வன்மமும் இப்படியா இருக்கும் உங்ககிட்ட? அவனை ஈண்டெடுத்த தாயும் தந்தை இதை எப்படி தாங்கிக்கிடுவாங்க? அந்த தம்பியை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தம்பிகளுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் கொடுத்திருக்க நீ? பண்பனப்படுவது பாடல் இந்த உலகில். உங்கள்கிட்ட அந்த பண்பு இருக்கா? கண்ணியமான அரசியலை தானே விஜய் சொல்றாரு. நீ கண்ணியத்துக்கே வேட்டு வைக்கிறிய காபூதி. என்ன பேச்சு இது? இந்த பேச்சை ஏற்க முடியாதுன்னு இல்ல, இந்த பேச்சை பேசினவனும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். அவர் சொல்றது அது இப்படி சொன்னாலும் அதுக்கான அர்த்தம் வேற. ஒண்ணு திராவிடத்துல நெல்லு, இல்ல தமிழ் தேசியத்துல நெல்லு. அதுல ரெண்டுத்துக்கும் பொதுவா நினைக்கிறேன். ரெண்டு தேசியம் இருக்கு இருக்கு. ஏன் எப்படி இருக்குன்றாரு. திராவிட தேசியம்ங்கிறது தான் இந்த மண்ணின் தேசியம். தமிழ் தேசியம் என்பதுன்னு அப்படி ஒண்ணு கிடையாது. தமிழ் தேசியம்ங்கிற கருத்தியலை முன் வச்சு அரசியல் செய்கிறாரு. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேற்றுமை இல்லை. எனக்கு ரெண்டு கண்ணுதான்னு சொல்லிட்டாரு. அந்த பக்கம் நெல், இந்த பக்கம் எந்த பக்கம் நிக்கணுங்கிறது அவரு தான் முடிவு பண்ணுவாரு. அது நீ என்ன சொல்றது? சீமான் சொல்ற விஜய்க்கு கொள்கை தெளிவு இல்ல. உனக்கு என்ன கொள்கை தெளிவு இருக்கா? உனக்கு கோட்டர் அடிக்கிறத தவிர என்ன கொள்கை தெளிவு இருக்கு உனக்கு? உனக்கு என்ன கொள்கை இருக்கு? சீமான் நான் அரசியல்ல தள்ளி விடப்பட்டவன், சூழ்நிலையால அரசியலுக்கு வந்தவன். இவரு அப்படி இல்ல, யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்ததால அப்படி பேசுறாங்க. சொல்லி கொடுத்துதான் பேசுறாரு. அதுக்கு என்ன? அதை பார்த்து வெறிவை பார்க்கறாரு, நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ரொம்ப ஏமாந்துட்டாரோ சீமான், நம்பி விஜய் தன் பக்கம் வருவாருன்ட்டு. அந்த போட்டிங்களே இதுதான் உண்மை. தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தானா கூட்டணி கூப்பிடுவான், நம்மளை கூட வச்சுக்கிடுவான் அப்படின்னு நினைச்சாரு. இவனுக்கு கனவுல கல்லை தூக்கி எறிஞ்சிட்டாரு, கன்னத்தில் அடிச்ச மாதிரி அடிச்சுட்டாரு. இப்போ இது ஒத்து வராது, உன் கூட நான் இருக்க மாட்டேங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிற மொழியில பேசிட்டாரு. அதனால ஆத்திரமும் ஆற்றாமையும் இன்னைக்கு சீமான ஆட்டி படைக்கிறது. அதனால தரங்கட்ட மதிவான சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு விஜயை கொச்சைப்படுத்துவது என்கிற பெயரால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பாட்டை இன்றைக்கு அவர் ஒரு கேலி பொருளாக்கி விட்டார். கொள்கை ரீதியா எனக்கு எதிரின்னா எதிரி தான், யாரா இருந்தாலும். உனக்கு தான் என்ன கொள்கை இருக்கு? உனக்கு ஊர்தாலியா இருக்கிறது தான் கொள்கை. வேற உனக்கு என்ன கொள்கை இருக்கு? உனக்கு தான் கொள்கை கிடையாது. திமுகவுக்குன்னா 5 கொள்கை இருக்கு. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், ஏழையின் சிறுப்பில். உனக்கு என்ன இருக்கு? உனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. நீ ஒரு கும்பல் கலாச்சாரத்தை கூட்டி வைப்ப. உங்ககிட்ட ஒரு கும்பல் இருக்கு, அந்த கும்பலுக்கு ஏதாவது வெறி விட்டுற மாதிரி பேசுவ. விஜய்கிட்ட கூட்டம் இருக்கு, உன்கிட்ட கும்பல் இருக்கு. கூட்டம் முக்கியமா கும்பல் முக்கியமா? தமிழ்நாட்டு மக்கள் கூட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த கும்பல் அடிபட்டு சாக போகுது, அவ்வளவுதான். இருந்தாலும் சீமான் அரசியல்ல கொஞ்சம் மூத்தவர் அப்படின்றதுனால விஜய்க்கு அறிவுரை சொல்ற அந்த ஒரு இது இருக்குல்ல. விஜய்க்கு அறிவுரை சொல்லலாம். இதுக்கு பேர் அறிவுரையா? லாரி வச்சு டிபெண்ட் சொல்றது அறிவுரையாமா சார்? அது ஓமையா சொன்னாரு சார். என்ன ஓமை? ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்க தம்பி, இல்லன்னா மக்கள் உங்களை நிராகரிச்சிருவாரு, அதுக்கு ஈஸியா புரியுற மாதிரி அப்படி சொல்லிருக்கு. எது எப்படி லாரியில் அடிபட்டு சாவைங்கிறது ஓமையா? ஆற்காடு செருப்பு வாங்கி அடிப்பேன்னு நான் சொன்னா நீ ஏத்துக்குவிய?
ஊமைங்கிற அரசியல் கடத்துல சீமானை விட விஜய்க்கு செல்வாக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யாவது காமிச்சிட்டாரு ஒரு கூட்டம். நீ ஒரு சந்தில கூட்டம் போடுற, நீ என்ன OMC திடலே கூட்டம் போடுற, நீ என்ன மெரினா பீச்சிலே கூட்டம் போடுற, நீ மயிலாப்பூர் மந்தவெளி திடலே கூட்டம் போடுற, நீ ஒரு சந்தில கொஞ்சம் போல கூட்டத்தை வச்சுட்டு பேசுற. அதனால திட்டமிட்டு ஏற்பாடு பண்ணி ஒரு மாநாடு போல நடத்தினாரு. லட்சக்கணக்கான வாலிபர்கள் அணிவகுத்து நின்றாங்க. கூட்டம் ஓட்டா ஆகிருமான்னு கேக்குறாங்க. ஓட்டாக்குவார் அவரு. அந்த தம்பிகளை அரசியல் படுத்துவாரு. அடுத்த நகர்வுகளுக்கு அவங்களை அழைத்து செல்வாரு. கண்ணியமான அரசியலை நடத்துறேன்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டுட்டாரு. இவனுக்கு கண்ணியமான அரசியல்னா என்னன்னு தெரியாது. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜயலட்சுமி அரசியல் தான். இனிமேல் அது போக போக தெரியும். ரொம்ப காலமா சீமானுடைய அரசியலை பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க. அவருடைய அணுகுமுறையில துளியும் மாற்றம் இல்லை. ஒரு கட்டத்துல ரொம்ப வெடிச்சு சதறாரு எங்க பார்த்தாலும். அதாங்க அணுகுமுறையில அரவணைக்கிற தன்மை இல்லை, ஜனநாயக பண்பு இல்லை, அடுத்தவர்களை மதிக்கிறோங்கிற குணம் இல்லை, இன்னொருவனுடைய இருப்பை பற்றி கவலை இல்லை. அந்த கட்சிக்கு அகரம் எழுதின ஐயநாதன் கூட இல்லை. அந்த கட்சிக்கு சித்தாந்த வலிமை தருகின்ற ஒரு பெரிய பேராசிரியர், பிரசிடென்சி காலேஜ் ப்ரொஃபசர் சிவபிரகாசம், நாம் தமிழர் கட்சி ஏன் எதற்குன்னு புத்தகம் எழுதினர், அவர் கூட இல்லை. வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அவன் கூட இல்லை. ஒரு பிரச்சாரகனாக இருந்தவன் தம்பி கல்யாண சுந்தரம் அவன் கூட இல்லை. காளியம்மாள் காலி செய்ய போறா, சாட்டை முருகன் வெளியேற போறான், இவன் புறா அனாதையா நிக்க போறான். இப்பவுமே விழுப்புரம் கடலூர் மாவட்ட சைடெல்லாம் விலகிட்டான். அதனால ஒரு பட்ட மரமா நிக்க போறான், பாலைவனத்துல நிக்க போறான். என்னதான் சொன்னாலும் சீமான் இன்னும் தனிச்சுதான் நிப்பான்றாரு. தனிச்சுதான், நம்ம இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் தனிச்சுதான். அவனுக்கு வசூல் தானேங்க முக்கியம். இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் கூட்டணி வச்சாதானே சார் வசூல் வரும். கூட்டணி இல்லாம, கூட்டணி இல்லாமன்னா பரிதாபப்பட்டு நான் தனியா நிக்கேன், அவங்க எல்லாம் கூட்டணியோட நிக்காங்க, ரூபா வச்சு நிக்காங்க, எனக்கு ஏது உதவுங்கன்னு ஊர்தாலியா இருப்பான். அதுக்குதான் தேர்தலே அவனுக்கு. இதனால ஒவ்வொரு தேர்தலையும் சீமான் படிப்படியா முன்னேறி இன்னைக்கு மாநில கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பிடிச்சிருக்காரு. ஆமா, அதுக்கு என்ன செய்யுத நீ? அடுத்த கட்டத்துக்கு அந்த கட்சியை நகர்த்தணுமா வேண்டாமா? அதான் நகர்த்திக்கிட்டு இருக்காரு படிப்படியா. எப்படி நகர்த்துற நீ? இப்படி பேசினா நகருமா? அது இப்படி பேசியும் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. கடந்த காலங்கள்ல இதை விட மோசமாவும் பேசியிருக்காரு. இதை விட மோசமான நிலைமைக்கு வரப்போறான். அடுத்த கட்ட நகர்வுன்னா திருமாவளவன் அடுத்த கட்ட நகர்வு எடுத்தார், மது ஒழிப்பு மாகாநாடு. தேசிய அளவில் இன்னைக்கு ஒரு பேசப்படுகிற இடத்துக்கு அவர் உயர்றாரு. நீ குட்டிச்சுவரா குறுகிட்டு இருக்க. அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் உனக்கு எந்த திட்டமும் அவங்ககிட்ட இல்லை. சீமானுடைய இயல்பே அப்படித்தானே சார்? எப்ப பார்த்தாலும் தம்பி தம்பின்னு பாசம் கொண்டாடுறாரு, உரிமை கொண்டாடுறாரு. என் பிள்ளைகளேன்பா. திடீர்னு அது கை கூடலன்னா திடீர்னு அப்படியே ஆப்போசிட்டா பேசக்கூடாத வார்த்தை. கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி மாதிரி. சீமான் இதுக்கு மேல கூட்டணிக்கு போனாலாவது அவர் கட்சி வேகமா வலுப்பெறும் நினைக்கிறீங்களா? அவங்க கிட்ட அவனை யாரும் கூட்டணியில வைக்க மாட்டாங்க. கட்டு சூத்துல பெருச்சாலி வச்சவனாவது கட்டுவானா? அப்படி ஒரு முட்டாள் தலைவர் எல்லாம் தமிழ்நாட்டுல கிடையாது. விஜய் அவர்கள் செயற்குழு கூட்டம் எல்லாம் போட்டிருக்காரு. மத்திய அரசை கண்டித்து, மாநில அரசையும் கண்டித்து ஒரு 26 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. எப்படி பாக்குறது? அவர் சரியாக நகர்கிறார் என்பதற்கு அது அடையாளம். ஒரு புதிய கட்சி தொடங்கினா அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை தான் எதிர்க்கணும். அந்த முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. இந்த குருட்டுத்தனமா எதிர்க்கிறாரு. பாஜகன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு, திமுகன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு, பயப்படுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம். எனக்கு அப்படி ஒரு பயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கை கொடுக்குமா சார் விஜய் அரசியல்? நீங்க பாத்திருக்கீங்க, பல அரசியல்வாதிகளை பாத்திருக்கீங்க, அரசியல் தலைவர்களை பாத்திருக்கீங்க. எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலுக்கு வந்த எந்த தலைவருமே சோபிக்க முடியல. விஜய் கை கொடுக்கும். கை கொடுக்கும். எப்படி சொல்றீங்க? மக்கள் வாக்களிப்பாங்க. எப்படி சார் ஓட்டு போடுவாங்க? கைனால. சார் இத்தனை அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் மு.க. ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அவனை எல்லாம் தலைவர் எங்க எப்ப உங்க கூட அவெல்லாம் அரசியல் தரித்திரான். அதெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவரா புண்ணாக்காது. எதிர்கட்சி தலைவர் சசிகலா தான். எதிர்கட்சி தலைவர் சசிகலா. ஆமா, சசிகலா தான் தென்காசிக்கு போனால காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது, திறக்கவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது, திறக்கவில்லை. எங்கே போவது என்று மக்களுக்கு தெரியவில்லை.
கட்டி முடித்த பிறகு திறப்பதற்கு என்ன தயக்கம் தாமதம்னு அவங்க கேட்டாங்க. 3வது நாள் அந்த ஸ்டாலின் திறந்துட்டாரு. அப்ப எதிர்கட்சி தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி, சசிகலா தான். திமுக கூட்டணி உடையுமா? உடையவே செய்யாது. திருமாவளவன் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயோட சேர்ந்து இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி. அது ஒரு புத்தக வெளியீட்டு விழா. இங்க பாருங்க, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை புத்தக வெளியீட்டு விழாவா தான் பார்க்கணும். ஒரு சொற்பொழிவா தான் பார்க்கணும். ஒரு கல்யாணத்தை கல்யாணமா தான் பார்க்கணும். நீங்க எல்லாம் கருமாதியா மட்டும்தான் பார்க்கணும். ஒரு புத்தக வெளியீட்டு விழா அது நடத்த போறாங்க. இதுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, விஜய் பக்கம் திருமாவளவன் போக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லையே. அது திருமாவளவனே சொல்லிட்டாரு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அவர் சொன்ன உடனே நிறைய விமர்சனங்கள் இருக்கு. மறைமுக ஸ்ட்ராட்டஜின்னு திருமாவளவனே விமர்சிக்கிறாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? விஜய் ரொம்ப அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி வேணும்ல ஒரு தலைவர். நுட்பங்கள் தெரியாம இறங்கின விஜய் எப்படி அரசியல்ல நிக்க முடியும்? அதாக கூட்டணியில பங்குட்டாருல ஆட்சியில. திருமாவளவன் சொல்றாரு அது மறைமுக ஸ்ட்ராட்டஜி, லாஸ்ட் டைம் ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாம் வெளியில சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜி யாராவது வெளியில சொல்லுவாங்களா? அப்ப விஜய்க்கு அரசியல் புரியல. ஸ்ட்ராட்டஜி வெளியில சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார்.